பாக்கியோட அப்பா டிஃபன் பாக்ஸை திறந்தா பழசுன்றது தெரிஞ்சனால மூடி வச்சுட்டு அங்கேருந்து போக பார்க்குறாரு. அப்போ பசங்க அதாவது இங்கே இவங்கள அருந்ததியோட 3 பசங்களும் ஸ்கூல் போயிருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்துட்டு ஏன் தாத்தா சாப்பிடாம போகிறீங்க, வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் உங்களுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்த லஞ்ச் பிடிக்கலையா, சரி ஓகே எந்த நீங்கள் சாப்பிடுங்க உங்களுது நான் சாப்பிட்றேன்னு வாங்கிக்கிறாங்க. வாங்கி பார்த்தா தான் சாப்பாடு ஊசி போயிருக்கு தெரிஞ்சு ஐயோ சாப்பாடு இப்படி ஆகிட்டு இருக்கே, சரி வாங்க தாத்தா எங்களுது சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லாமல் எனக்கு பசிக்கலன்னு போகிறாரு. அப்புறமா 3 பசங்களும் போய் தாத்தா வாங்க தாத்தா உங்கள் பேத்தி பேரன் கூப்பிட்டா வருவீங்களா வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு அவங்க சாப்பாடு நாங்கள் சின்ன பசங்க தான் எங்களுக்கு கொஞ்சம் போதும் நீங்கள் சாப்பிடுங்கன்னு செஞ்சு கொடுக்குறாங்க. அவரும் சந்தோஷமாக அப்படியே ஃபீல் பண்ணி சாப்பிட்றாரு. உங்களை எவ்வளோ நல்லா வளர்த்துருக்காங்க, உங்கள் அம்மாவை பார்க்கணும் போல் இருக்குமா அப்படின்னு சொல்ல எங்கள் அம்மா வந்துட்டு சாமிக்கிட்ட போயிட்டாங்கன்னு ஃபீல் பண்ணி 3 பசங்களாம் அழுவுதுங்க. அப்படியே அப்புறமா அவர் வந்து ஆறுதல் சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே கரெக்டாக 5 குட்டி பொண்ணுக்கு வந்துட்டு பாக்கி வந்து சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு நீ அம்மாக்காக நல்லா தைரியமாக சாப்பிட்டு நல்லபடியாக வந்துட்டு படிக்கணும், நீ ஃபஸ்ட் மார்க் வாங்கினா அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், நீ அதை செய்யணும், உன்னால் முடியாது நீ சொல்லாத, உன்னால் கண்டிப்பாக முடியும், எனக்கு அது நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி பாக்கி வந்து 5க்கு தைரியம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அருந்ததியும் சந்தோஷப்பட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் குப்தா கிட்டே வீட்டில் வேலை செய்கிற அந்த பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி மெட்டி மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க மனோகரி அம்மா. நான் என்னன்னு கேட்டால் என் மேலே கோவப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது மெட்டி போட்டுருந்தாலாம், கல்யாணம் ஆனவங்களுக்கு தானே அந்த மாதிரி போட்டுட்ருப்பாங்க, ஒரு வேளை அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அந்த 5 வருஷத்தில், அப்புறம் ஏன் என்கிட்ட வந்துட்டு சண்டை போட்டா, அதாவது என்ன இது பண்ணா, இப்போ என் வீட்டுக்காரரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா, ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி குழம்பி போயிருக்காங்க நம்ம அருந்ததி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்துட்டு இந்த மாதிரி இன்னொரு பொண்ணு இருக்கிறா பாக்கி இல்லாமல் உங்கள் மாமாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியோட சித்தி வந்துட்டு அவங்க தம்பிக்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. அவள் யார் என்னன்னு கண்டுபிடிக்கணும், ஒரு வேளை பணக்காரரை கல்யாணம் பண்ணியிருக்கலாம், இல்லை அவளே பணக்காரியாக இருக்கலாம், அவளால் நம்மளுக்கு என்ன ஆதாயன்றதுக்காக தான் கண்டுபிடிக்கணும், நீ வந்துட்டு இந்த பாக்கியை கவனிச்சிக்கோ, நான் அவங்க அக்கா யார் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன் அந்த ஆஷ்டம சிஸ்டர் மூலமாக அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிறாங்க. ஒரு பக்கம் பாக்கியோட அப்பா வீட்டுக்கு வந்துடுறாரு, இங்கே பசங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. பர்த்டே கொண்டாடலாம் அருந்ததி இது அப்படின்ற மாதிரி மனோகரியுமே சொல்கிறாங்க. அதனால் கேக் வெட்டலாம் அப்படின்ட்டு முதல்ல வேணான்னு சொன்ன அமரேந்தருமே சரின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் பசங்கள்லாம் வந்த உடனே வந்துட்டு ஸ்கூலில் வந்துட்டு ஒரு தாத்தா கிடைச்சாரு, அந்த தாத்தா நல்லா பேசினார், அவங்க பொண்ணுக்காக தான் வேலைக்கு வந்திருக்காராம் அப்படி இப்படின்னு சொல்ல பாக்கிக்கு ஒரு வேளை அது அப்பாவாக இருக்குமோ, நம்ம ஸ்கூலுக்கு போனப்போ கூட அப்பா மாதிரி தோணுச்சுன்னு யோசிக்கிறாங்க. அவர் எப்படி இருந்தார் என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் எதுக்குமா, அவர் எவ்வளோ பாசமாக இருந்தால் பசங்க தாத்தா தாத்தான்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. பாக்கிக்கு கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்குது. ஒரு பக்கம் இன்றைக்கி உங்கள் அம்மாவோட பர்த்டேக்கு வந்துட்டு நம்ம எல்லோரும் சேர்ந்து கேக் கட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் போன வருஷம் இங்கே தானே அம்மாவுக்கு பர்த்டே கேக் கட் பண்ணோம் அப்படின்னு சந்தோஷமாக பசங்கள்லாம் சொல்கிறாங்க. அதனால் ஃபீல் பண்ணுறாங்க நடந்தது நினச்சி. அதுக்கு முன்னாடி விஷயம் எல்லாருமா சேர்ந்து வந்துட்டு அருந்ததிக்கு வந்துட்டு கார்டனில் வச்சு சந்தோஷமாக கேக் கட் பண்ணி பசங்களுக்கு ஊட்டுறதா, எந்த பசங்களுக்கு ஊட்டுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அருந்ததி முழிக்க அவங்க ஹஸ்பண்டுக்கே ஊட்டி விடுங்க, அப்போ தான் நாங்கள் யாரும் கோச்சிக்க மாட்டோம்னு 5 சொன்னதுனால அவருங்க இப்படி அப்படி சுற்றி வந்து அவங்க மாமனாருக்கு வந்து ஊட்டி விடுவாங்க. அருந்ததி வருஷம் பூரா எனக்காக ஸ்வீட் சாப்பிடாம இருக்கீங்க, இந்த ஒரு நாள் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஊட்டி விடுறாங்க. அவர் அப்படியே கண் கலங்கி போயிடுறாரு. இதனால தான் உன்னை மகன் சொல்கிறோன்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு யோசித்து பார்த்து சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. இங்கே அருந்ததியுமே அதெல்லாம் கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. பாக்கிக்கு ஒரு பக்கம் அவங்க அப்பா ஃபோன் பண்ணி அம்மா வீட்டுக்கு வரேன்னு சொன்னியே வரியா, அவங்க அக்கா கேக் வெட்டலான்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா இங்கே வந்துட்டு எங்கள் முதலாளியோட ஒய்ஃபுக்கு வந்துட்டு பர்த்டே, அதனால் அங்கே கேக் வெட்டணும்னு சொல்லிட்டாங்க. அந்த பசங்களும் சொன்னாங்களே இன்றைக்கி அவங்க அம்மாவுக்கு பர்த்டேன்ட்டு, இன்றைக்கி பாக்கியும் சொல்கிறாளே என்னடா இது, இன்றைக்கி நிறைய பேருக்கு பர்த்டே பழகுது, நம்ம பொண்ணுக்கும் பர்த்டே பெரிய பொண்ணுக்கும்னு யோசிக்கிறாரு. இந்த 3மே ஒரே ஆள் தான்றது ட்விஸ்ட்டு பல வருஷம் கழித்து தான் தெரிய வரும். என்ன ஏதுன்றதை அப்புறமா பார்க்கலாம். அதோட எபிசோட் முடியுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.